என் அன்பு தங்கமே, நீண்ட இடைவெளிக்கு பிறகு உன்னுடைய குலதெய்வத்திடமிருந்து ஒரு அவசர செய்தி ஒன்று வந்திருக்கின்றது. நான் சொல்லப்போகின்ற இந்த அடையாளத்தை கொண்ட நபரை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நீ விலகி இருக்கச் சொல். இவரால் உனக்கு என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்று தெரியாமலேயே நீ இவர்களோடு பழகி கொண்டிருக்கின்றாய். அதனால் உன் தாயானவள் நான் உனக்கு சொல்வதை விட உன் குலதெய்வமே உனக்கு வந்து சொல்லி இருக்கின்ற இந்த விஷயத்தை என்னவென்று கேட்டு நீ தெரிந்து கொண்டால் போதும். உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவாக இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டு அதன்படி நடந்து கொண்டால் போதும். உன் குலத்தை காக்கின்ற தெய்வம் உன் குலதெய்வம் அல்லவா? எத்தனை தெய்வம் உன்னோடு உடன் இருந்தாலும் உன் குலதெய்வம் போல் நிச்சயமாக யாரும் வந்துவிட மாட்டார்கள். அப்படி இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை தருகின்ற உன்னுடைய குலதெய்வத்தினுடைய வார்த்தைகளை நிச்சயமாக என்னவென்று நீ கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. இன்று உன் வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயங்களும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு சந்தோஷத்தை கொடுத்ததாக நீ உணர்ந்தாயா? நிச்சயமாக அதை கொடுப்பது உன் குலதெய்வம்தான் என்பதனை மறந்து விடாதே. இன்னல்களையும் துன்பங்களையும் சோகங்களையும் தாண்டி இந்த வாழ்க்கையில் ஒரு வெற்றி உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நீ எத்தனை கஷ்டங்களை கடந்து வர வேண்டும் தெரியுமா? அப்படி நீ பட்ட கஷ்டங்களை எல்லாம் உன் குலதெய்வம் உன்னோடு இருந்து கவனித்து கொண்டு வருகிறார்கள் என்பதுதான் உண்மை. இப்பொழுது இந்த நிலையிலிருந்து அவர்கள் உன்னை மீட்டெடுத்து விட வேண்டும் என்று நினைத்ததோடு மட்டுமல்லாமல் உன்னை சூழ்ந்து இருந்து உனக்கு கஷ்டங்களை கொடுத்த ஒருவரையும் அடையாளம் காட்டி கொடுக்க வந்திருக்கின்றார்கள். வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை கொடுக்க நினைத்த இவர்களை உன்னுடைய குலதெய்வமானது ஓட ஓட விரட்டி அடித்தது ஒரு காலம். ஆனால் மீண்டும் உன் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் இருந்து கொண்டிருப்பதை கண்டு கொண்டதன் பலனாக இப்பொழுது இந்த பிரச்சனையில் இருந்து நீ மீண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் உன் குலதெய்வம் உனக்கு இந்த செய்தியை கொண்டு வந்திருக்கின்றது. அது என்னவென்று கட்டாயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். அவர்கள் ஒரு விஷயத்தை உனக்கு அவசர செய்தியாக கொண்டு வந்து சேர்க்கிறார் என்றால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்று உனக்கு கொடுத்த துன்பத்தை வெளிப்படுத்த போகிறது என்ற அர்த்தம். உன்னுடைய வாழ்க்கையானது எத்தனை போராட்டங்களை சந்தித்து வந்து கொண்டிருக்கிறது என்பதனை நிச்சயமாக நான் அறிவேன். ஆனால் இந்த போராட்டத்திற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து விடலாம் என்று நான் நினைத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில்தான் நீ மேலும் மேலும் ஏதாவது ஒரு பிரச்சனைகளுக்குள் சிக்கிவிடுகின்றாய். ஒரு துன்பம் இத்தோடு முடிய போகிறது என்று நான் நினைக்கும் பொழுது புதிதாக ஒரு பிரச்சனை உன்னுடைய வாழ்க்கையில் ஆரம்பிக்கின்றது. அப்படி ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு புதிதான துன்பங்களை கொடுத்து கொண்டே இருக்கின்ற இந்த நேரத்தில் உன் தாயானவள் நான் உன்னோடு இருந்து உனக்கு தரப்போகின்ற நல்ல விஷயங்களை நீ சரியாக தெரிந்து கொள்ள தயாராக இரு. என் பிள்ளையே, உன் குலதெய்வம் சொன்னது என்னவென்று நான் சொல்கின்றேன், சற்று கவனமாக கேள். உன்னுடைய வாழ்க்கையில் முன்பு ஒரு நாள் உனக்கு வேதனைகளையும் சோதனைகளையும் கொடுத்து பல துன்பங்களை கொடுத்து உன்னை உச்சபட்ச கஷ்டத்தில் தள்ளிவிட்ட ஒருவரை உன் குலதெய்வம் அன்று உன் வாழ்க்கையை விட்டு விரட்டி அடித்தது. உனக்கு துன்பங்களை கொடுத்தவர்களை மீண்டும் உன் பக்கம் வர முடியாதபடிக்கு உன் குலதெய்வம் பல விஷயங்களை செய்தது. ஆனால் இப்பொழுது மீண்டும் அவர்கள்
உன்னிடத்தில் நல்லபடியாக பேசிவிட்டார்கள் என்பதற்காக அவர்களோடு நீ உறவாடி கொண்டிருக்கிறாய் என்பதனை உன் குலதெய்வம் கண்டது. உன் குலதெய்வத்திற்கு இதில் எந்த ஒரு மன வருத்தமும் இல்லை. ஆனால் அவர்கள் உன்னோடு உண்மையாக பழகவில்லை என்பது உன் குலதெய்வத்திற்கு நன்றாக தெரிகின்றது. அவர்கள் சொன்னவுடன் அதை அப்படியே கேட்டுக்கொண்டு உன் அம்மா உன்னிடத்தில் சொல்கிறாள் என்று நினைக்காதே. நானும் இது என்னவென்று பார்த்த பொழுது புரிந்து கொண்டேன். நிச்சயமாக இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை பெரிய விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று. எத்தனை பெரிய தவறுகளை உன் வாழ்க்கையில் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நான் புரிந்து கொண்டேன். மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க இவர்கள் வேண்டும் என்றே உன் வாழ்க்கைக்குள் நுழைந்திருக்கின்றார்கள். வேண்டும் என்றே உனக்கு துன்பங்களை தந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் நினைத்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நடக்க வேண்டும் என்று எண்ணி நீ இப்பொழுது இருக்கின்ற இந்த சோதனை கட்டத்திலிருந்து நிச்சயமாக மீண்டு வர வேண்டும் என்று நீ நினைத்த நேரத்தில் அது எப்படியாவது நடந்துவிடக்கூடாது என்று இவர்கள் செய்கின்ற முயற்சிகள்தான் இத்தனையும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சோதனைகளை உனக்கு கொடுக்க இவர்கள் என்ன செய்ய முடியும்? உன்னோடு சண்டையிட்டோ அல்லது நீ அவர்களை விலக்கி வைத்திருந்தாலோ அவர்களால் எதையுமே உனக்கு செய்ய முடியாது. உன்னை சுற்றி நடப்பது என்னவென்பதனையும் அவர்களால் தெரிந்து கொள்ள முடியாது. அப்படி இருக்கின்ற நேரத்தில் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக மீண்டும் உன்னோடு உறவாட வேண்டும். மீண்டும் உன்னோடு நல்லபடியாக பேச வேண்டும். இதை அவர்கள் மனதில் கருத்தில் கொண்டு உன்னோடு நல்லபடியாக பேசிவிட வேண்டும். எப்படியாவது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையிலாவது உன்னை அவமானப்படுத்திவிட வேண்டும் என்று அவர்கள் நினைத்து விட்டார்கள். இதையெல்லாம் செய்ய இவர்கள் துணிந்து விட்டார்கள் என்று உன் அம்மா சொல்கின்றேன். இது உன் குலதெய்வம் உன் வாழ்க்கையில் கண்ட விஷயங்கள். இதையெல்லாம் நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய நேரத்தில் நான் சொல்கின்ற விஷயத்தை நீ புரிந்து கொண்டாயானால் சர்வ நிச்சயமாக இனி ஒரு பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த தவறுகளை நீ செய்ய மாட்டாய். உனக்கு துன்பங்களை கொடுக்கின்றவர்களையும் உனக்கு வேதனைகளை கொடுத்தவர்களையும் நீ என்னவானாலும் பரவாயில்லை என்று உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களையும் மீண்டும் ஒரு பொழுதும் உன்னுடைய வாழ்க்கைக்குள் நீ சேர்த்து விடாதே என்றுதான் உன் குலதெய்வம் உன்னிடத்தில் மன்றாடி கேட்டுக்கொள்கின்றது. ஏனென்றால் நீ இவர்கள் உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவுடன் மீண்டும் மீண்டும் கண்ணீர் வடிப்பதை அவர்கள் தானே காண வேண்டியதாக இருக்கின்றது. ஒரு பிரச்சனை என்றவுடன் அவர்களிடத்தில் தானே நீ சொல்லி புலம்புகிறாய். அதனால் இது நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் முன்னெச்சரிக்கையாக உனக்கு இந்த விஷயத்தை சொல்கின்றார்கள். இதை நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக உன்னை தேடி வருகின்ற எல்லா நன்மைகளையும் நீ சரியாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை புரிந்து கொள்வாய். உன்னை தேடி வருகின்ற எல்லா நல்லதும் நிச்சயமாக உன்னை உன் வாழ்க்கையாக நிரந்தரமாக நிறைவேற்றி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உன்னோடு இருந்து கொண்டு இந்த வராகி உன் குலதெய்வம் சொன்ன விஷயங்களை எல்லாம் அத்தனை தெளிவாக சொல்லி இருக்கின்றேன். யாரோடு இப்பொழுது உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்களோடு பேசிக்கொண்டிருக்கின்றாயோ அவர்களோடு முதலில் பேசுவதை நிறுத்திவிடு. மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்கள் வரும் என்பதனை உன் குலதெய்வம் உறுதியாக சொல்லிவிட்டார்கள். அவர்கள் உண்மையாக இல்லை. அது மட்டுமல்ல, அவர்கள் மீண்டும் வேண்டும் என்றேதான் உன்னிடத்தில் பேச வந்திருக்கிறார்கள். இந்த உண்மையை தெரிந்து கொண்ட பிறகாவது என் பிள்ளை எக்காரணத்தை கொண்டும் இந்த தவறை நீ மறுபடியும் செய்து விடாதே. இனிமேலும் உன் வாழ்க்கையில் இது போன்று நடந்து இவர்களால் நீ காயப்படுத்தப்பட்டாலோ அல்லது வேதனைக்கு ஆளாகி நின்றாலோ உன் தெய்வங்கள் யாருமே உனக்கு துணைக்கு வர மாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் எப்பொழுதுமே
ஒரு முறை 2 முறை காப்பாற்ற முடியும். தெய்வம் உனக்கு எச்சரிக்கை விடுத்த பிறகும் அதை செய்வாயானால் யாராலும் உன்னை காப்பாற்றிவிட முடியாது என்பதனை புரிந்து கொள். என் அன்பு தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.